என்ன இது வெளிநாட்டு நம்பர் மாதிரி இருக்கு? ஹலோ அன்பு, நான் அரவிந்த்டா. மச்சான், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஃபாரின்ல செமையா என்ஜாய் பண்றியா? இந்த வாட்டி ஃபாரினுக்கு போகலடா. என்னது, ஃபாரின் போகலையா? ஆமாண்டா. டேய், நீ ஃப்ளைட் ஏறும்போது உன் ஃபேமிலி கூட நானும் இருந்தேனடா. ஃப்ளைட் ஏறினது உண்மை, ஆனா நான் ஃபாரினுக்கு போகல. எனக்கு புரியலடா. அதெல்லாம் உனக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வேளச்சேரிக்கு வா. வேளச்சேரியில இருக்க? நான் ஒரு வாரமா இங்கே தான் இருக்கேன். சொல்லவே இல்லையடா. எல்லாம் உனக்கு சொல்கிறேன். நீ உடனே கிளம்பி நீச்சல் குளம் ஜூஸ் கடை கிட்ட வா. அங்க எங்க? ஜூஸ் பாயிண்ட் நம்பர் 24, அதாவது இந்த வீடு 27C. வரியா? இப்பவே வரேன். டேய், என்ன? நான் இங்க இருக்கிற விஷயம் எங்க வீட்டுக்கு தெரியாது, யாருக்கிட்டையும் சொல்லாத. சரிடா, நான் வரேன். ஓகே, வா. குட் மார்னிங் அரவிந்த். குட் மார்னிங். என்ன கீழே உட்காந்துட்டு இருக்க? உள்ள வாங்க டாக்டர், சொல்றேன். நீ எப்ப ஃபாரின்ல இருந்து வந்த? அரவிந்த். எஸ் டாக்டர். ஏன் இப்படி வர? உன் காலுக்கு என்னாச்சு? காலுக்கெல்லாம் ஒன்றும் ஆகல டாக்டர், நல்லா தான் இருக்கு. பின்ன நிக்க முடியல. நிக்க முடியலையா? ஆமா டாக்டர், இங்க பாருங்க. பாத்துப்பா, ஜாக்கிரதை. பாத்து. என்ன பண்ணுது உனக்கு? உடம்பெல்லாம் இன்ச் பை இன்ச்சா ரத்தம் கட்டின மாதிரி வலிக்குது டாக்டர். இப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டியதானே? என்ன எதுக்கு பேசணும்னு கூப்பிட்ட? நான் உங்ககிட்ட வேற சில விஷயங்களை பேசணும், அதனாலதான் வர சொன்னேன். உன் ப்ராப்ளத்தை பார்த்தா சம்திங் சீரியஸ் மாதிரி தெரியுது. ஜுரம் இருக்கா? ஜுரம்லாம் இல்ல டாக்டர். வைரல் ஃபீவரா இருக்குமோன்னு பார்த்தேன். அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு இங்க பக்கத்துல இருக்க டாக்டர் சொன்னாரு. இந்த மாதிரி விஷயமெல்லாம் மேலோட்டமா பார்த்தா சரியா தெரியாது, டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஒரு வாரமா எல்லா டெஸ்டும் பண்ணிட்டேன் டாக்டர். ஒரு வாரமா இங்க இருக்கியா? ஆமா டாக்டர். உங்க அப்பா ஃப்ளைட் ஏத்தி விட்டேன்னு சொன்னாரே? அப்பா ஏத்தி விட்டாரு, ஆனா நான் பாம்பேல இறங்கி அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி இங்க வந்துட்டேன். என் உடம்பு மேல எனக்கு டவுட் வந்துருச்சு. என்ன டவுட்டு? அதை பத்தி பேசுறதுக்காக தான் உங்களை நான் வர சொன்னேன் டாக்டர். இருங்க, ஃபைல் எடுத்துட்டு வரேன். ஹலோ. ஹலோ. எஸ் டாக்டர். அர்ஜென்டா கிளம்பி வேளச்சேரி ரோட் நம்பர் 4 தில்லைநாயகம் ஸ்ட்ரீட் ரோட் நம்பர் 27C உடனடியா வாங்க. ஏன் டாக்டர்? உங்ககிட்ட நான் பேசணும். அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்கு, அட்டன் பண்ணிட்டு அப்புறமா வரட்டுமா? இது உங்க மகன் சம்பந்தப்பட்ட விஷயம். எந்த மீட்டிங்கா இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு உடனே வாங்க.
என் பையன் சம்மந்தப்பட்ட விஷயமா? ஆமா. வெளிநாட்டுல இருக்கிற என் பையனுக்கு என்ன பிரச்சனை? உங்க பையன் வெளிநாட்டுல இல்ல, பின்ன இங்கதான் இருக்கான். வாட் யூ மீன் டாக்டர்? என் பையன் பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக யூரோப் போயிருக்கான். உங்ககிட்ட சொன்னனே. நீங்க உங்க பையன் வெளிநாட்டுக்கு போயிருக்கான்னு சொன்ன மாதிரி உங்க பையன் நான் வெளிநாட்டுக்கு போகல, பாம்பேல இறங்கி இங்க வந்துட்டேன்னு சொன்னான். டாக்டர், நீங்க வேற யார்கிட்டயோ பேசிட்டு என் பையன்றீங்க. கொஞ்சம் இருங்க. அரவிந்த், நீ ஒரு தடவை பேசு. ஹலோ, அரவிந்த் ஹியர். மை சன், ஆர் யூ ஹியர்? டாட். ஹலோ ஹலோ. ஏன் டாக்டர் இப்ப டாடிக்கு ஃபோன் பண்ணீங்க? நீ இப்படி இருக்கிறதுனால தான் ஃபோன் பண்ணேன். ஏன் உங்க அப்பாவுக்கு இந்த விஷயத்த சொல்ல வேண்டாமா? வேண்டாம். வெளியில எந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் என் உயிருக்கு ஆபத்துன்னு தான் நானே ரகசியமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். அரவிந்த், அரவிந்த், என்னாச்சு உனக்கு? அரவிந்த், என்ன பாச்சு? Hello. Mr. Vedanayagam, geologist? Yes. I'm Valarmati. வளர்மதியா? சொல்ல மாட்டேனா சார்? அதுக்குள்ள என்ன அர்ஜென்ட்? சாரி, பொறுமையா சொல்லுங்க. You are Central Government Geology Department Officer. ஓகே, அதுல நீங்க என்ன போஸ்ட்ல இருக்கீங்க? எங்க பாருங்க மிஸ்டர், நான் பேசும்போது நான் கேக்குற கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். எக்ஸ்ட்ரா கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. ஏன்? ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. ஓஹோ, சரி, நான் எதுவும் பேசல, நீங்களே விஷயத்த சொல்லுங்க. நீங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன போஸ்ட்ல இருந்தீங்க? டைரக்டர் ஆஃப் ஜியாலஜி மைன்ஸ்ல இருந்தேன். நான் உங்க கிரேடுக்கு ஒரு படி கீழே வேலை பார்க்கறேன். யூ மீன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஜியாலஜி மைன்ஸ்? கரெக்ட்டா சொல்றீங்க. என்ன விஷயமா இப்ப ஃபோன் பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மைன்ஸ் மினிஸ்டருக்கு நீங்க எழுதின லெட்டரும் அனுப்பின குறிப்புகளும் எங்க பார்வைக்கு வந்திருக்கு. ஓகே. இமிடியேட்டா ஸ்டெப்ஸ் எடுக்க ஏற்பாடு நடக்குது. Thank you. சேது ஃபாரஸ்ட்ல ஒரு இடத்துல வைர படுகைகள் இருக்கிறதா சொல்லிருக்கீங்க. ஆமா. அந்த ஃபாரஸ்ட்ல வைர படுகைகள் இருக்குன்னு நீங்க சொல்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இதுக்கு பதில் கொஞ்சம் லெங்தியா சொல்லணும், சொல்லலாமா? என்ன கிண்டலா கேக்குறீங்க? கிண்டல்லாம் இல்ல, டீடைலா பேசினா அது உங்களுக்கு பிடிக்கலையே, அதனால கேட்டேன். சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். ப்ரூஃப் இருக்கா? சேது ஃபாரஸ்ட் இருக்கிற சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய இயற்கை வளம் இருக்குது. என்னது? கஞ்சமலையில இரும்பு இருக்கு. ஓகே. ஓமலூர் பக்கமா பாக்சைட் இருக்கு. ஓகே. சேது ஃபாரஸ்ட என் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணி பார்த்தப்போ சில அபூர்வமான கூழாங்கற்களை பார்த்தேன். சார், வைர மேட்டர் கேட்டா ஏதேதோ சொல்றீங்களே. நீங்க கேட்ட மேட்டருக்கு தான் வரேன். சரி, வாங்க. நான் கலெக்ட் பண்ண டிஃபரண்ட் ஸ்டோன்ஸ்ல ரிசர்ச் பண்ணப்போ எனக்கு சில க்ளூஸ் கிடைச்சது. என்ன ப்ளூ அது? ப்ளூ இல்லைங்க, க்ளூ. அது க்ளூன்னு எனக்கும் கேட்டுச்சு. அப்புறம் ப்ளூன்னு சொன்னீங்க. அது டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. மேல சொல்லுங்க. எனக்கு கிடைச்ச க்ளூஸை வச்சு ஆய்வு செஞ்சப்போ ஐ அம் சக்சீடட். அந்த மண்ணுல வைரம் கிடைக்கும். எங்க ஆளுங்க ப்ரூஃப் பண்ணுவாங்க. யார் இத ப்ரூஃப் பண்ண வர்க் பண்றா? என் பையன். சாரி மிஸ்டர் வேதநாயகம். எதுக்கு சாரி? ஏன் கணக்குப்படி உங்க பையன் ஹெல்போர்ட். அப்படியா? அவங்க ஆய்வு பண்ணா நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன்? அதெல்லாம் கேட்காதீங்க. நீங்க வேணா போங்க, ரிசர்ச் பண்ணுங்க, டீடைல்ஸா அனுப்புங்க. உங்க பையன் எல்லாம் அனுப்பாதீங்க. ஏமா அப்படி சொல்றீங்க? எனக்கு क्वेश्चनும் பிடிக்காது, क्वेश्चन கேக்குறவங்களையும் பிடிக்காது. சொல்றத செய்யுங்க. என்ன மேடம் செய்யணும்? சேது ஃபாரஸ்டுக்கு வைர படுகைகள் ஆராய்ச்சிக்கு நீங்க போங்க. உங்க பையன் போக கூடாது. அவன் போறேன்னு அடம் பிடிச்சா நான் என்னங்க பண்ண முடியும்? நீங்க தான் அவரை தடுத்து நிறுத்தி 24 ஹவர்ஸும் வீட்ல உட்கார வைக்கணும். முடியாதுன்னா அடுத்த கட்டம் என்ன மேடம்? நான் உங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடுவேன், அவ்வளவுதான். அப்பா, மிரட்டிட்டோம். ஹலோ, என்னாச்சு? மேட்டர் சக்சஸ். வெரி குட். பயந்துட்டாரா? ஆமா, ஆனா காட்டிக்கல. நீதானே தெரிஞ்சுதா? இல்ல,
வாய்ஸ் கொஞ்சம் மாத்தி பேசுன, கண்டுபிடிக்கல. புது சிம் போட்டு தானே பேசுனேன். ஆமா, இப்பவே கழட்டி வச்சிடுறேன். ஓகே ஓகே, நீ ஜாக்கிரதையா இரு. ஓகே ஓகே, யூ டோன்ட் வரி. எஸ் டாக்டர், வீட்டில் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் பேஷண்ட்டோட உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்கிறதா பேஷண்ட்டோட அப்பா ஃபீல் பண்றாரு. நோ ஹீஸ் அப்சல்யூட்லி நார்மல். 2-3 நாளா வெறும் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான். அதனால வந்த மயக்கம்னு நினைக்கிறேன். நல்லா தூங்குறான். நீங்க ஈவினிங் போகும்போது ஒரு தடவை வந்து செக் பண்ணிட்டு போங்களேன். உங்களுக்கும் என்னோட ப்ராப்ளம் என்னங்கிறதும் டிஃபரன்ஸும் புரியும். தேங்க்யூ டாக்டர். டாக்டர், என் பையனோட உயிருக்கு ஆபத்துன்னு நான் எப்ப சொன்னேன்? நீங்க சொல்லல, உங்க பையன் சொன்னான். சார், அவருக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எப்படி வந்துச்சு? அத அவங்கிட்ட தான் கேட்கணும். டிஃபரெண்டான ப்ராப்ளம்னு சொன்னீங்களே, என்ன ப்ராப்ளம்? என் கூட வாங்க. அரவிந்த பாத்தீங்களா சார் எப்படி இருக்கான்னு? சாதாரணமா தான் இருக்கான். சாதாரணமானா ரொம்ப சாதாரணமா. ஜுரம் இல்லை, சுகர் இல்லை, பிபி இல்லை, வேற எந்த ஒரு வைரல் அட்டாக்கும் இல்ல. ஆனாலும் இவன் உடம்புல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை டாக்டர்? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட் 3 பேர் இது வரைக்கும் வந்துட்டு போயிருக்காங்க. ஸ்பெஷலிஸ்டா? என்ன ஸ்பெஷலிஸ்ட்? ஒவ்வொரு துறையிலே இருக்கிற தலை சிறந்த டாக்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து இவனுக்கு 1 வார காலமா எடுத்து வச்சிருக்கிற ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒப்பீனியன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. பட் தே ஆர் ஆல்சோ கன்ஃபியூஸ்டு. ஸ்கேன் எடுத்திருக்காங்களா? ஆமா. டேய், நீங்களாம் என்னடா ஃப்ரெண்ட்ஸு? 1 வாரமா என் பையன் இங்க இருந்திருக்கான், ஸ்கேன் எடுக்க போயிருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சத்தியமா இவன் எங்க யாரையுமே கூப்பிடலங்க. ஆமா மிஸ்டர் விஸ்வமூர்த்தி, உங்க பையன் எல்லா டெஸ்ட்டுக்குமே தனியா தான் போயிருக்கான். அப்படியா? ஆமா. முதல்ல டாக்டர் ஈஸ்வரன்கிறவரை தான் இவன் சந்திச்சிருக்கான். தன்னோட பிரச்சனைய அவர்கிட்ட கன்வே பண்ணியிருக்கான். என்ன விஷயமா? என் கை காலில் இருக்கிற ஜாயின்ஸ்ல எல்லாம் ஏதோ ஒரு பயங்கரமான வலி இருக்கு, என்னன்னு டயக்னோஸ் பண்ணி எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்கான். அட்லீஸ்ட் டாக்டர் அவங்களாவது உங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கலாம்ல. அது மட்டும் இல்ல சார், அதுக்கும் இவன் பதில் சொல்லியிருக்கான். என்னன்னு? ஒரு நாள் ஃபுல்லா நான் உங்களோட அப்சர்வேஷன்ல இருக்கேன், அதுக்குள்ள நார்மல் ஆயிட்டா சரி, ஆகாத பட்சத்துல எங்க அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்றேன், அவர் உங்ககிட்ட வந்து பேசுவார்னு சொல்லியிருக்கான். அரவிந்த், அரவிந்த், அவன் மயக்கத்துல இருக்கான் சார். எனக்கு தெரியாம ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு இவனுக்கு என்ன பிரச்சனை டாக்டர்? அரவிந்துக்கு வந்திருக்கிற நோய் என்னன்னு யாருக்கும் தெரியல. இன்னமும் கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் தான் இருக்கும். என்ன டாக்டர் சொல்றீங்க? என் கோடிக்கணக்கான ஆஸ்திக்கு என் புள்ள ஒருத்தன் தான் வாரிசு. எனக்கு இவனை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க டாக்டர். கண்டிப்பா. அவன் எந்திரிக்கிறான். அரவிந்த், டாட். அரவிந்த், அரவிந்த், டாட். என்னடா பண்ணுது உனக்கு? அதுதான் எனக்கும் தெரியல டாட். உனக்கு இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்லடா. அதுக்கு தாண்டா இப்ப பண்ண. எங்க? அதான் தனியாவே போய் ஹாஸ்பிடல் எல்லாம் செக்அப் பண்ணிட்டு வந்திருக்கேன். அரவிந்த், அப்பாவுக்கு தெரியாம உன்னை நீயே தனியா ஹாஸ்பிடலைஸ் பண்ணிக்க வேண்டிய கதி உனக்கு இருக்காடா? சாரி டாட், என் பிரச்சனை எனக்கு புரியல டாட். அதனால மறைப்பையா? நான் என்ன சொல்றது? ஒரு நிமிஷம் இருங்க டாட், நான் வாஷ்ரூமுக்கு போயிட்டு வரேன். அரவிந்த், அரவிந்த்,
எந்திரிக்க வேண்டாம். சிரிக்காதீங்க டாக்டர். நான் உங்க ஃபேமிலி டாக்டர் மட்டும் இல்ல அரவிந்த். உங்க அப்பா வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ. மனசு கேட்காம அவருக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன். கோவப்படாத. எனக்கு கோவம்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். என் ப்ராப்ளம் என்னன்னு நீங்கள் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கிறதுக்குள்ள எங்கள் அப்பாவை வர வச்சிட்டீங்களேன்னு தான் ஒரு வருத்தம். அவ்வளோதான் டாக்டர். அரவிந்த் அரவிந்த் வேண்டாம் வேண்டாம், எந்திரிக்காத. எந்திரிச்சுன்னா மறுபடியும் கீழே விழுந்துடுவேன். பார்த்து. நான் சொல்றத கேளுப்பா. ஏய் ஒரு நிமிஷம் இருடா. என்ன பையன் நீ பண்ணி 4 கால நடக்கிறத என்னால அங்கிள் அடி பார்க்க முடியாதுடா. நான் தூக்கிறேன். டேய் நான் உட்கார வைக்கிறேன்டா பாத்ரூம்ல. மெதுவா. டேய் டேய் அரவிந்த் வேணாம், இறக்கி விடு, இறக்கி விடுறா, வேணாம். விடுறா. எதுக்காக இப்படி ரிஸ்க் எடுக்கிறீங்க? டாக்டர், எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? உங்களுக்கு அதை பத்தி கிளாரிட்டியா எக்ஸ்பிளைன் பண்ணி என் ப்ராப்ளம் என்னன்னு கேட்கறதுக்காக தான் இந்த வீட்டுக்கே உங்களை வர சொன்னேன் டாக்டர். புரியலையே. இருங்க, புரியும். அரவிந்த் பார்த்து. மெதுவா. வலிக்கல, வலிக்கல. இப்படி நின்ன வந்தான் திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டான். ஓகே டாட், ஓகே. எனக்கு இப்ப வலி இல்ல. Are you okay? ஓகே டாக்டர். Sure? ஷியோர். நடக்கட்டுமா வேணாமா? எனக்கு பயமா இருக்கு அரவிந்த். எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சக்சஸ் ஆன அனுபவம் இருக்கு. இப்ப நான் நடக்கட்டுமா வேணாமா? என் கண்ணால நீ கீழே விழுந்ததை நான் பார்த்தவன். அதனால எனக்கு பயமா இருக்கு அரவிந்த். ட்ரை பண்றேன், இருங்க. வலி இல்ல. பாத்துப்பா, ஜாக்கிரதை. God is great. ஹை, நடக்கிறேன் டாக்டர். ஆச்சரியமா இருக்கு. நான் நடக்கிறேன். என்ன டாக்டர் பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல அரவிந்த். எப்படி இது நான் சாத்தியமாச்சு? நடக்கிறேன் டாக்டர். பாருங்க டாட், நான் நடக்கிறேன். டேய் பாருடா. டாக்டர், நான் நடக்கிறேன் டாக்டர். டாட், நான் நடக்கிறேன். ஏய் அன்பு. என்ன டாக்டர் பாக்குறீங்க? இது எப்படி சாத்தியமாச்சுன்னு. இதுதான் என் கேஸ்ல பெரிய ப்ராப்ளம். முதல்ல நடக்க முடியாம வலியோட நான் கீழே விழுந்தது உண்மையா? இப்ப வலிக்காம நான் நடக்கிறது உண்மையா? இது தெரியாம நான் குழம்பி போயிருக்கேன் டாக்டர். அரவிந்த்